வாயு புத்ரா, சீதையைக் கண்டவனே, இந்த சூளாமணியைக் கா இந்த சூளாமணியைக் காண காண எனக்கு சீதையை நேரில் காண்பது போல் உள்ளது. நீயே வீரன், மீண்டும் ஒருமுறை அவளது நிலைமையைச் சொல் என்றான் ராமன். அதை கேட்க கேட்க உள்ளம் பரவசத்திலும் துக்கத்திலும் மாறி மாறி ஆள்கிறது என்றான் ராமன். அனுமன் சீதையை தியானம் செய்துவிட்டு மீண்டும் பேச ஆரம்பித்தான். பிரபு, சீதை கேட்டது இதுதான். இன்னும் ஏன் ராமன் வரவில்லை? லட்சுமணன் இன்னும் ஏன் வரவில்லை? நான் செய்த பாவம் என்ன? உடனே அவர்களையும் சுக்கிரவனையும் வரச் சொல்வாய். வீரனான உன்னால் மட்டுமே இதை செய்ய இயலும் என்றாள் சீதை. நான் சொன்னேன், தேவி கவலைப்படாதீர்கள். 2 சிங்கங்கள் போன்ற ராம லட்சுமணர்கள் என் தோள்களில் ஏறி இலங்கைக்கான வருவர். ராவணனை அழிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. தேவி உடனே ஒரு சந்தேகம் எழுப்பினாள். இந்த மாபெரும் கடலை வானரங்கள் எப்படி கடப்பர் என்பதே அவளது சந்தேகம். நான் சொன்னேன், தேவி, வானர சேனையில் என்னை விட பலமானவன் வீரமான பல வானரங்கள் இருக்கிறார்கள். இருப்பதிலேயே வீரம் குறைந்தவன் நான். நல்ல பலசாலி ஆளையா தூதனாக அனுப்புவர்? இருப்பதிலேயே வீரம் குறைந்தவனை தானே அனுப்புவார்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். ராமனது சேனை கடல் கடந்து வந்து உங்களை மீட்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ராம லட்சுமணர்கள் மிக விரைவில் லங்கையையும் ராவணனையும் அழிப்பர். உம்மை மீட்டுச் செல்வர் என்று சொன்னேன் என்றான் அனுமன். 1 மாதம் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னாள் சீதை என்று முடித்தான் அனுமன். படை புறப்பட்டது. யாரும் செய்ய முடியாத மற்றும் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியத்தை முடித்த ஆஞ்சநேயனே, உன்னுடைய வீரம், பலம், பராக்கிரமம், புத்தி இவற்றை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் என்றான் ராமன். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று ராமன் அனுமனை கட்டி அணைத்து கொண்டான். பின் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி யோசிக்க தொடங்கினான். சுக்ரவா என்றான் ராமன். அனுமன் சீதையை கண்டு அவனது உயிரை மட்டுமல்ல, என் உயிரையும் காத்தான். எல்லாம் சரி, இக்கடலை தாண்டுவது எப்படி? வானரங்கள் இதனை எப்படி தாண்ட போகிறார்கள்? இதை பற்றி உனது கருத்துக்கள் என்ன? சொல் என்றான் ராமன். இக்கவலை சீதை உயிருடன் இருக்கிறாள் என்ற மகிழ்ச்சியை தகர்த்துவிடும் போல இருக்கிறதே என்று பெரும் வருத்தத்தில் ஆழ்ந்தான் ராமன். பிரபு என்று பேசத் தொடங்கினான் சுக்ரீவன். தாங்கள் என் வீரர்கள் இருக்க ஏன் வீணாக கவலைப்படுகிறீர்கள்? எல்லா வானர்களும் உங்களுக்காக தங்கள் உயிரை மகிழ்ச்சியாக கொடுப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கவலை உண்டானால் தைரியத்தை குலைத்துவிடும். உம்மையும் தம்பி லட்சுமணனையும் இலங்கைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. நீர் கண்டிப்பாக சீதையை மீட்டு கொண்டு வருவீர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. லங்கையை எப்பொழுது அனுமன் கண்டானோ அப்பொழுதே அது அழிந்தது என்று உணர்வீர். சோகம் வீரனுக்கு அழகல்ல, அதனை விளக்குவீர். வானரங்களாகிய நாங்கள் சூழ்ந்து நிற்க நீர் வில் எடுத்து நின்றால் உம்மை வெல்ல போவது யார்? இனி சோகத்தை மேற்கொள்ளாதீர். சத்திரனைக்குரிய ரோஷத்தை மேற்கொள்வீர். கடலை எவ்வாறு கடப்பது என்று உமது அறிவை கொண்டு ஆராய்வீர். அது உம்மால் ஆகும். என்னுடைய வீரர்களை உமது இஷ்டம் போல் உபயோகிப்பீர். வெற்றி உறுதி. என் உள்ளத்து உணர்ச்சி வெற்றி நிச்சயம் என்று பின் ராமன் அனுமனிடம் லங்கை கோட்டை, மதில்கள், நகரங்கள், அரண்கள் இவற்றை பற்றி தெரிந்து கொண்டான். ராவணனின் பலம், பணம், ஐஸ்வர்யம், லங்கை மக்கள், ராவணனிடம் வைத்திருக்கும் அன்பு, அவனது படை அமைப்பு, கல்லறிய எந்திரங்கள், அகழிகள் மேல் வேண்டும் பொழுது ஏற்றவும் இறக்கவும் ஆன மரப்பாலங்கள், இவை எவ்வளவு பலமாகவும் உறுதியாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அனுமனிடம் விரிவாக அனுமன் விரிவாக ராமனுக்கு எடுத்துச் சொன்னான். கடலும் இலங்கையையும் திரிகூடமலையும் யாரும் எளிதில் நெருங்க இயலாதவை என்பது உண்மையே. ராவணனது பலம் சொல்லுக்கு அடங்காதவை என்பது உண்மைதான். ஆனால் நமது வானர சேனை முன் அவை தாக்குப்பிடிக்க இயலாது என்பது உண்மையே. அங்கதன், திரிவிதன், மயந்தன், ஜாம்பவான், பனசன், நளனன், நீலன் என்ற
இந்த வீரர்களும் பெரிய வானரப் படையும் இருக்கும் பொழுது நமக்கென்ன எந்த அரண் என்ன? ராவணனுடைய எல்லா படைகளையும் நாசம் செய்து சீதையை மீட்போம். வானில் பறக்கக்கூடிய வானரங்கள் உள்ளனர். என்ன கவலை? புறப்பட நல்ல முகூர்த்தம் என்று பார்ப்பீர்களா என்று முடித்தான் அனுமன். உத்திர பங்குனி நட்சத்திரம் அன்று ஒரு நல்ல மத்தியான நேரத்தில் வானரப்படை கிளம்பியது. நல்ல சகுனங்கள் தோன்றின. ராமனும் லட்சுமணனும் சுக்கிரனும் பேசிக்கொண்டே சென்றனர். நாம் கிளம்பியது தெரிந்தால் சீதை மகிழ்வாள் என்றான் ராமன். வானரங்கள் வழி ஏற்படுத்தி கொண்டே சென்றார்கள். வழியில் உணவும் நீரும் அவர்களுக்கு வேண்டிய அளவில் கிடைத்தன. எல்லோரும் உற்சாகமாக ராம லட்சுமணரை தோளில் தூக்கி கொண்டு சென்றனர். சேனையில் உற்சாகம் பெருகி வழிந்தது. வான வீரர்கள் குதித்து கொண்டும் விளையாடி கொண்டும் நான் ராவணனை கொல்வேன் என்று மூழ்கி கொண்டு சென்றார்கள். ராமனுக்கு ஒரே மகிழ்ச்சி. எந்த இடத்திலும் யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்காமல் ராமனது படை சென்று கொண்டிருந்தது. படைகளின் சபதம் சமுத்திரத்தின் சபதம் போல 8 திசைகளில் நிரம்பியது. எங்கும் தூசி படலம் எழுந்தது. மகேந்திரமலையை அடைந்தவர் எல்லோரும் கடல் அருகாமையில் இருந்தது. இனி நாம் கடலை எப்படி கடக்கலாம் என்று யோசனை செய்வோம். அதுவரை படைகள் இங்கே தங்கட்டும் என்றான் ராமன். அவ்வாறே சுக்கிரவன் ஆணையிட கூடாரங்கள் எழுந்தன. வானர வீரர்கள் சுற்றிலும் மாறி மாறி காவல் இருக்க எல்லோரும் அமைதியாக அமர்ந்தார்கள். ராமன் லட்சுமணனிடம் பேசினான். பிரியமான பொருளை இழந்தால் அதன் மீது உள்ள பாசம் போகும் என்பார்கள். ஆனால் சீதையை பிரிந்த நான் அவ்வாறு எண்ணவில்லை என்றான் ராமன். சீதை ராவணனால் தூக்கிச் செல்லப்படும் பொழுது ஹரே நாதா, ஹரே ராமா, ஹரே லட்சுமணா என்று கதறினாளே, அப்பொழுது நம்மால் ஒன்றும் செய்ய இயலவில்லையே. அந்நேரம் அவள் பட்ட வேதனை என் உள்ளத்தில் கடல் போன்ற துக்கத்தை பெருக்குகின்றன. விஷத்தை குடித்துவிட்டு உடல் எரிவது போல என் உள்ளமெல்லாம் எரிகிறதே. தேகம் முழுவதும் தீ கொழுந்திட்டு போல எரிகிறதே. ராட்சசிகள் சூழ என் மனைவி, ஜனகனின் மகள், தசரதனின் மருமகள் தரையில் கிடந்து தவிக்கிறாளே. அதை நினைத்தால் என் உடல் வெம்புகிறதே, மனம் துடிக்கிறதே. நான் என்ன செய்வேன் என்று அழுதான் ராமன். ஒரு மனைவியை தொலைத்த உண்மை கணவனை பிரதிபலிக்கிறான் ராமன். அண்ணா, தைரியத்தை விடாதே. நாம் ராவணனை வென்று சீதையுடன் அயோத்தி செல்லும் நாள் நெருங்கி வருகிறது. சீதை தேவ கன்னிகையைப் போல உன்னுடன் வருவாள். கவலை விடுவாயாக என்று ஆறுதல் தந்தான் தம்பி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.